ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சாத வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சாத வடகம் செய்ய போகிறோங்க. நம்ம வீட்டில் மிச்சமான சாதத்தை வச்சு என்ன செய்கிறதுன்னு யோசிப்போம். வெயில் காலமாக இருந்தால் வடகமெல்லாம் செஞ்சு வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம வீட்டில் சாதம் மிச்சமாக இருக்கும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, சீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பெருங்காயத்தூள். இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் முறுக்கு அச்சுலேயும் போட்டு பிழிஞ்சிக்கலாம். இல்லை சும்மா பிசைஞ்சு விட்டு சின்ன சின்ன உருண்டையாக கூட வைக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. மிக்சியில் போட்டும் அரைச்சி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் கையில் பிசைஞ்சுக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. அப்புறம் சீரகத்தை சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் பாதி சேர்த்திக்கலாங்க. காரம் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், சாத வடகத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க. நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டோம்னா கூழ் மாதிரி இருக்கும். அதனால் கையில் பிசைஞ்சாலே போதுங்க. இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. சாதம் மிச்சமானதை நம்ம அரிசி வத்தலாம் செஞ்சோம் பார்த்திங்களா, அது நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பொரிச்சா தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. பொரிச்சிடலாங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. ஒவ்வொன்றா பொரிச்சு பார்த்துடலாங்க. எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு அப்படின்னு. சாதம் மிச்சமானால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி வடகமாக செஞ்சு வச்சிட்டோம்னா, நல்லா பக்குவமாக காய வச்சிட்டோம்னா 1 வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. காரம் பிடிச்சா சேர்த்துக்கலாம். காரம் பிடிக்கலன்னா தாராளமாக உப்பு மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாங்க. ஃப்ளேவருக்காக சீரகம் இதை மட்டும் சேர்த்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. சூப்பராக நம்மளோட சாதம் வடகம் ரெடி ஆகிடுச்சுங்க. மீதமான சாதத்தில் தான் செய்யணும்னு இல்லை, புதுசாக கூட சாதம் வச்சு செஞ்சுக்கலாங்க. ஆனால் மேக்ஸிமம் புது சாதத்தில் செய்கிறத விட மிச்சமான சாதத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம். நம்ம இந்த மாதிரி வடம் செஞ்சு வச்சிட்டோம்னா வெரைட்டி ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி கிளறின சாதம் இதெல்லாம் செஞ்சோம்னா பொரியல், கூட்டு, குழம்பு இது எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பர் சைட் டிஷ்ஷுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சம்மரில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு எல்லா டயத்துலையும் யூஸ் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சமான சாதம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காரம் சேர்த்ததுனால எனக்கு டார்க் கலராக வந்திருக்கு. நீங்கள் உப்பு மட்டும் சேர்த்திங்கன்னா லைட் கலரில் தாங்க இருக்கும். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.